வணக்கம். இன்றைய கவிதையின் தலைப்பு பட்டாசுகளுடன் சேர்ந்து வெடிக்கும் மனித உயிர்கள். கவிதை பின்புலம். அடுத்தடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறும் பட்டாசு ஆலை வெடி விபத்துகளால் உயிரிழந்த அப்பாவிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்காத காரணத்தால் அந்த மாவட்டத்தில் சுமார் 400 பட்டாசு ஆலைகளை மூட அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பின்னணிகள் தாம் இக்கவிதையை எழுதத் தூண்டின. இனி கவிதைக்குள் செல்வோம். விண்ணை கிழிக்கும் வண்ணக்குடிகள், தரையை குலுக்கும் தனிக்குண்டுகள், மனிதன் கண்ட மகிழ்ச்சியின் மகுடம். ஆனால் அந்த இன்ப வெடிகளின் கருவூலத்தில் வாழ்வின் மூலாதாரங்கள் அணு அணுவாய் சிதைகின்றன. வெறுமையின் சாம்பலாய் நாலாபுறமும் சிதறுகின்றன. எரியும் தொழிற்சாலை, புகைச்சுருள்கள் கருப்புச் சட்டை போர்த்தின. பயங்கரத்தின் பல்லவிகள் எதிரொலிக்க உடல்கள், உயிர்கள், உருக்கள் ஒரே நிமிடத்தில் உருகிய ஈய பொம்மைகளாய் மாறின. வேலை என்ற ஒரே மந்திரத்தில் வேதனையின் வயிற்றில் பிறந்தவர்கள், உழைப்பின் உரிமைக்காக ஊசலாடியவர்கள், அடிமை தழும்புகள் நெற்றியில் ஏந்தியவர்கள் இன்று தீயின் தீக்காயங்களாய், சாம்பல் படலங்களில் மிதக்கும் சிதைவுகளாய், குடிசை வாசலில் தவிக்கும் குழந்தைகள். அப்பா வருவாரா என்ற கேள்வி காற்றில் தொங்கும் கண்ணீர் துளியாய், அம்மா இன்று வரமாட்டாள் என்ற உண்மை உலராத இரத்தக்கரையாய், ஒரு குடும்பத்தின் சூரியன் கருநீலத்தில் மூழ்கிய நாள். ஏ மனிதனே, மகிழ்ச்சியை தேடி நீ வீசும் தீப்பந்தங்களுக்கு விலையாகவா இந்த உயிர்கள்? பட்டாசின் பளபளப்புக்கு அடியில் புதைக்கப்படும் புலம்பல்கள். முன்னெச்சரிக்கை என்ற மந்திரம் வாயில் தவழ்ந்தாலும் மனித உயிர்களின் மதிப்பு கணக்கீட்டு பலகையில்தானே. இந்த கொடிய நாடகம் மீண்டும் மீண்டும் ஏன்? பணத்தின் பசியா? சட்டங்களின் தூக்கமா? அதிகாரிகளின் கண்கள் பார்வை இழந்தனவா? அல்லது நம் அனைவரின் மௌன சம்மதத்தின் மாபெரும் சதியா? இந்த கேள்விகளின் கொடுமை விபத்தை விட வலிக்கிறதே. ஒவ்வொரு வெடிச்சத்தத்துக்கும் பின்னே ஒரு குடும்பத்தின் மரண ஓலம் ஒளிந்திருக்கிறதே. பட்டாசின் துணுக்குகளாய் சிதறுகிறதே மானுடத்தின் மரியாதை. என்றாவது ஒரு நாள் இந்த தீய விழாக்கள் அமைதியடையுமா? வேதனையின் தொழிற்சாலைகள் விழிப்புணர்வின் கோயில்களாகுமா? உற்பத்தி உயிரின் மகத்துவத்தின் முன் மண்டியிடுமா? மனிதன் தன் இன்பத்துக்காக மனிதனையே காணிக்கையாக்குவது இனியும் வேண்டாம். பட்டாசின் புன்னகைக்கு பின்னே புதைந்து போகும் புனிதங்கள் வேண்டவே வேண்டாம். இந்த பூமி எரிமலைகளை கக்கினாலும் மனிதனின் கொடூரத்தை அது கக்காதே. ஒளிமயமான வானவில் தோன்றினாலும் இரத்தத்தின் வழியல்லவா அது தோன்றுகிறது. இது வயிற்றுக்கு உணவிடும் வேலை என்பது உண்மைதான். உயிருக்கு உத்தரவாதம், பாதுகாப்பு, இந்த எளிய வார்த்தைகளின் எடையை யாராலும் தூக்க முடியாதா? இக்கொடுமையை தடுக்க முடியாதா? உன்னதமான மனிதநேயத்தை நாம் எந்த மண்ணில் நட்டோம்? எந்த தீயில் அதை சுட்டோம்? ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.